என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? மறுபடியும் கோர்ட்டு கேஸுன்னு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஆயிடுச்சு. டேய், இப்போ இது இடியாப்ப சிக்கல் தான். ஆனால் சொத்துன்ற சிக்கன் சால்லாம் சைட் டிஷ்ஷாக வரும்போது, கூடவே பணங்கிற பெப்பர் பாயாவும் வரும்போது இதே இடியாப்பம் சூப்பர் டேஸ்டாக இருக்குண்டா. சார், புளிச்ச மாவை வச்சுக்கிட்டு வாயில் வடை சுடுற வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க, வேற யார்கிட்டயாவது காட்டுங்க. மகாவை கண்டுபிடிச்சி கோர்ட்டில் நிறுத்தினோன்னு சொருபம் தனியார் இட்டு போட்டிருக்கான். ஆமாண்டா, மகாவை இப்போ நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். அவள் உயிரோடு இருந்தா நமக்கு தானே ஆபத்து. இத்தனை நாள் ஆயிடுச்சு, மகா இன்னுமா உயிரோடு இருப்பா? அப்படியே இருந்திருந்தாலும் சுப்பிரமணியை நாம ஜெயிலுக்கு அனுப்பும் பொழுது அந்த நிமிஷமே அவ வெளியில ஓடியாந்திருக்க மாட்டா. சும்மா லாஜிக்கே இல்லாம பேசி. ஏய், நிறுத்துடா நிறுத்துடா. என்ன சார்? ஏய், நான் சொல்றேன்ல, நிறுத்துடா நிறுத்து. யார் சார் இவரு? ஏன் வண்டியை நிறுத்த சொன்னீங்க? ஏய், இந்த ஆளு எங்க ஜமீன் குடும்பத்தோட பரம்பரை வைத்தியர். பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருந்தான். பல வருஷமா காணாம போனவரை எப்படி சார் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க? பயங்கரமான கிரிமினல் சார் நீங்க. கன்ஃபார்மா தெரியுமா சார் அந்த ஆள் தான்? நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். நீ முதல்ல அவனை போய் பிடி, அப்புறம் எல்லாம் புரியும். என்ன புரியும்? எதுக்கு பிடிக்கணும்? விவரமா சொல்லுங்க சார். இவன் இங்க சுத்திட்டு இருக்கானா? மகா இவன் கஸ்டடியில் தான் இருக்கணும். அதனால முதல்ல இவனை போய் பிடி. அதுக்கப்புறம் மகா எங்க இருக்கிறா, எப்படி இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சார் நீங்க வாங்க. ஏய் போடா. வணக்கம் குருஜி. குருவடி சரணம். போடுறோம்ல. ஏ குருஜி, உன்ன மாதிரி நல்லது செய்யறவங்க மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை அதிகம். என்ன ஏயா கஷ்டப்படுத்துற? உண்மைய சொல்லியா? எந்த உண்மைய? மகா எங்க இருக்காங்கிற உண்மைய. யார் அந்த மகா? ஏய் ஏய் உப்பு, இருடா, பொறுமையா இருடா. விசாரிச்சுட்டு இருக்கல, அதுக்குள்ள நீ அடிச்சு அப்புறம் இந்த ஆளு மயக்கம் போட்டா நம்ம என்னடா பண்றது? சொல்லியா? இத்தனை நாள் எங்க இருந்த? பரதேசிக்கு ஏதியா விலாசம்? பாடுறா, ஆசிரமெல்லாம் தனியா கட்டி வச்சுட்டு எப்படி டபாய்க்கிறான் பாடுறா. யோ, உன்னை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். இத்தனை வருஷமா என் கண்ணில் படாம திடீர்னு எங்க சுத்திட்டு இருக்க. அப்படின்னா மகாவை பத்தி நிச்சயமா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருப்பா அந்த மகா? அப்பனா உனக்கு மகா பத்தி தெரியாது. சொல்றா. ஏய் இரு இரு இரு, என்ன போன் சவுண்ட் கேட்டா இந்த துடி துடிக்கிற? ஏதோ போன்ல விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எடு. இங்க கொடு, இங்க கொடு, பாக்குறேன். ஸ்பீக்கர் போடுங்க. குருஜி, நான் மகா பேசுறேன். மகா? குருஜி, நான் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவீங்க? ஹலோ குருஜி, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ குருஜி, நான் உங்களுக்காக
பாரத் ஹாஸ்பிட்டல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். குருஜி பாத்தியா, நீ சொல்லாததெல்லாம் உன் செல்போன் சொல்லிடுச்சு. ஏதனா சார் சீக்கிரம் கிளம்பு, மகா கிடைச்சிட்டா. அப்ப சொத்து சீக்கிரம் கைக்கு வந்துரும் சொல்லுங்க. ஆமாண்டா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இந்த ஆளை என்ன பண்றது? இருடா, கொஞ்சம் பொறுமையா இருடா. முதல்ல மகா நம்ம கைக்கு வரட்டும். இந்த ஆளு கதையை முடிக்கிறது அப்புறம் வச்சுக்கோ. இவன் நம்ம கையில இருந்தாதான் மகா அடங்குவா. புரியுதா? பெருசு ரொம்ப நல்ல நேரம் உனக்கு. வாட்ச்மேன் சார், இந்த பார், சொல்லுங்க சார். நாங்க வர வரைக்கும் இந்த ஆளை பத்திரமா பாத்துக்கிறேன் சார். ஓகே? ஓகே ஏய் சார். தனா வா போலாம். பாத்துப்பா. ஓகே சார். இந்தாங்கண்ணே. அக்கா, இளவரசி அக்கா வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. அபி, எதுக்கு இதெல்லாம்? நானே ஒரு குழந்தைய தொலைச்சிட்டு மனசு உடைஞ்சு போய் நிக்கிறேன். இப்ப போய் இங்க பாரு இளவரசி, எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. குழந்தை கலைஞ்சு போயிடுச்சேன்னு நானும் உன் கூட சேர்ந்து அழலாமா, இல்ல சுப்பிரமணி சார் ஜெயிலேந்து வந்துட்டாரேன்னு சந்தோஷப்படுறதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். எனக்கு என்னவோ துக்கத்தை விட சந்தோஷம் தான் பெருசுன்னு தோணுச்சு. அக்கா, இது சந்தோஷப்பட வேண்டிய நேரம். அதனாலதான் நான் உங்களுக்கு ஆர்த்தி சுத்துறேன். உங்க மேல பட்ட திருஷ்டி எல்லாம் இன்னையோட கழியட்டும். வா. கொடுங்க. ராஜிமா வா. வாங்கக்கா. கேட்கக்கூடாதவங்க பேச்சை கேட்டு செய்யாத தப்புக்காக நான் ஜெயிலுக்கு போனேன். இனிமே என்னைக்கும் என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன். இளவரசிக்கு நல்ல கணவனா இருப்பேன். இப்படிதான் பாசிட்டிவா இருக்கணும். கடந்த காலத்தை பத்தி இனிமே இங்க யாரும் பேசக்கூடாதுன்னு பிரேமா இங்க ஒரு போர்டை மாட்டு. அப்பதான் யாரும் நடந்ததை பத்தி பேசாம நடக்க போற எதிர்காலத்தை பத்தி பேசுவாங்க. முக்கியமா இதோ இளவரசிக்கு தான். கெட்ட நேரத்துலயே ஒரு நல்ல நேரம். நமக்கு சொரூபன் வக்கீலா வந்தது. நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. இதுக்கு முக்கியமா நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அபிக்கும் லீலாவுக்கும் தான். ஏன்னா இவங்க மட்டும் சொரூபன் கிட்ட பேசாம இருந்திருந்தாங்கன்னா நான் இந்நேரம் ஜாமீன்ல வந்திருக்கவே முடியாது. அபி சொன்ன மாதிரி இனிமே என் எதிர்காலத்தை பத்தி தான் யோசிக்கணும். ஆனா அதுக்கு இப்போ ஒரு முதல் தேவைப்படுது. உங்களையும் தப்பா தானே ஜெயில வச்சிருந்தாங்க. பேசாம வக்கீல் சார்ட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்துட சொல்லலாம். அந்த பணம் வந்தாலாவது பிசினஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அதுக்கு முதல்ல மகா வெளியே வரணும். என்ன தப்பா ஜெயில போட்டாங்கன்னு நான் நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. நஷ்ட ஈடு வந்துட்டோம். முதலீடா போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். இனிமேலாவது எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். என்னதான் இருந்தாலும் எங்க குழந்தைய அநியாயமா இழந்துட்டோம். ஏய், உன்னுடைய இழப்பு பெரிய இழப்பு தான். அதையே நினைச்சிட்டு இருக்காம அடுத்தடுத்த விஷயங்களை பாரு. இனிமே உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அது உன் கையில தான் இருக்கு இளவரசி. இளவரசி,
நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அபிக்கு பாரமா இருக்கிறது? கூடிய சீக்கிரம் வேற ஒரு வீடு பார்த்துட்டு போயிடுவோம்மா. சரிங்க. இனிமே ராஜலட்சுமி தான் நம்ம எதிர்காலம். அவளோட எதிர்காலத்துக்காகவாவது நம்ம சம்பாதிச்சாகணும். பெரிய பெரிய சொத்தெல்லாம் கோடிக்கணக்கில் டீல் பண்ணி பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்து கடைசியில இப்போ எல்லாம் கனவாகி எம்டியா நிக்கிறேன். நம்ம வேற தனி வீடு பார்க்கறது நம்ம எதிர்காலத்தை நோக்கி நாம எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்பா இருக்கட்டும். என்னது இது? இப்படி வந்ததும் வராதுமா பிரிவினை பத்தி பேசி பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க. என்னையும் இளவரசியும் பிரிக்கிறதுக்காகவா உங்களை ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தோம்? அப்படி இல்லம்மா, நான் இல்லாதப்போ நீங்க இளவரசியை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா அதையே சாக்கா வச்சு நானும் இங்க இருக்கிறது நல்லா இருக்காதுமா. இங்க பாருங்க, இந்த வீட்ல ஆம்பளை துணைன்னு யாரும் இல்ல. நீங்க இங்க இருந்தீங்கன்னா எனக்கும் பிரேமாவுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீங்களும் எங்க வீட்ல ஒருத்தர் மாதிரி தானே. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு கார்டினா எங்களுக்கு இருங்க. எங்களுக்கும் ஒரு சொந்தம் இருந்தா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? என்னங்க என்ன பாக்குறீங்க? பாவுங்க அபி. தப்பானவனை கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கை நாசமானதுதான் மிச்சம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப சின்ன வயசு பாரு. இதுக்கு மேல புதுசா ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு இந்த வயசுக்கு மேல எனக்கு என்னடி வாழ்க்கை வேண்டியிருக்கு? இங்க பார், இப்ப என்னோட கவலை எல்லாம் பிரேமாவை பத்தி தான். பிரேமா, நான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன். இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். இனிமே பிரேமாவுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடி கல்யாணம் முடிக்காம நீங்களும் இளவரசியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. நாங்களும் போக விட மாட்டோம். ஆமா. சரிம்மா. சரி, வாங்க எல்லாரும் சாப்பிட்டு தெம்பா பேசலாமே. எனக்கு வேண்டாம் பிரேமா, பசிக்கல. ஏய், உன்னை யார் சாப்பிட கூப்பிட்டா? நீ ஒன்னும் சாப்பிட வர வேணாம். உன் வீட்டுக்கார் பாவம் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து கிடக்கும். நீ வந்து பரிமாறுவா. வாங்க. ராஜிக்குட்டி, சாப்பிடலாமா? ம், வாங்க. ராஜி, கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். ராஜி, வாங்க. இந்த இளவரசி. இதான் சார் அந்த ஆஸ்பத்திரி. நாம சத்தமில்லாம போய் மகாவை சைலண்டா தூக்கணும். அப்பதான் எல்லா சொத்து நம்மளுக்கு கிடைக்கும். பாத்தீங்களா சுபா, நான் சொன்னது எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு பாருங்க. அப்போ குருஜி இவங்க தான் அடைச்சு வச்சிருக்காங்களா? ஆப்வியஸ்லி. குருஜி எப்ப போன் எடுத்தாலும் குருவடி சரணம்னு சொல்லுவாரு. நான் திருவடி சரணம்னு சொல்லுவேன். ஆனா அவரு கூட பேசினப்ப அவர் எதுவுமே சொல்லல. அதனாலதான் இவர் தான் அவரை கடத்திருப்பாருன்னு நான் யோகிச்சேன். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி நான் உள்ள இருக்கிறதா சொன்னேன். என்னை தூக்கறதுக்கு இவங்க கரெக்டா வந்துட்டாங்க பாருங்க. அப்போ நம்மளோட அடுத்த பிளான் என்ன? இவங்க என்ன தூக்கறதுக்குள்ள நம்ம குருஜியை காப்பாத்தணும். அவரை அவங்க எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? தப்பு பண்றவன் அவன் பேட்டனை எப்பவும் மாத்திக்க மாட்டான். என் மாமாவும் அப்படிதான். இந்த அடாவடி பஞ்சாயத்து பண்றதுக்கு எங்க பழைய பிஸ்கெட் கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு. நிச்சயமா குருஜி அங்கதான் இருப்பார். சரி, வாங்க போலாம். மகா மேடம், என்னடா மகா மேடம், நீங்க காத்துக்கோங்க. நீங்க போங்க. வயசானவரை கடத்தி வச்சிருக்கீங்க. குருஜி, மகா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைம்மா. கழட்டுங்க. மெதுவா மெதுவா பார்த்து.
பாத்து குருஜி, பாத்து குருஜி. வாங்க வாங்க. குருஜி, இவங்க தான் வக்கீல் சுபா. எனக்கு எங்க அப்பா ட்ரஸ்ட் மேட்டர்ல உதவி செஞ்சவங்க. குருவடி சரணம். வணக்கம் குருஜி. மகா, நான் இங்க இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்ச? இப்ப சொன்னீங்களே, குருவடி சரணம். இதை வச்சுதான். போன்ல நீங்க அதை சொல்லல குருஜி. அதனாலதான் அந்த ராஜசேகர் உங்களை கடத்தி வச்சிருக்கான்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆமா, நாம இப்ப எங்க போறோம்? எங்க அந்த ராஜசேகர் நம்மள தேட போறது இல்லையோ அங்க போக போறோம். குருஜி, இது யாரோட இடம்? உங்களுக்கு இப்போதைக்கு பாதுகாப்பான இடம். அதேல சுபா, யாரோட இடம்னு சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச வக்கீலோட வீடு. பேரு சொரூபன். லீடிங் லாயர் தமிழரசி மேடமோட மருமகன். தமிழரசி மேடமோட மருமகனா? பூஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, பூஜாவுக்கு இது செகண்ட் மேரேஜ். பூஜா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நாங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ். சரி மகா, வாங்க போலாம். வாங்க குருஜி. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க. குருவடி சரணம். உட்காருங்க. நீங்க மகா தானே? எப்படி கண்டுபிடிச்சிங்க? எப்படியா? உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு, உங்களை கொன்னுட்டாங்கன்னு கேஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க சாகல, செத்தது வேற யாருன்னு நான் கேஸ் எடுத்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சுப்பிரமணியம் இப்பதான் ஜெயில இருந்து ஜாமீன் எடுத்து உங்களை ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு கேஸ் போடலான்னு இருக்கேன். சுப்பிரமணிய ஜாமீன்ல எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே மகாவால அவங்க வாழ்க்கையில மறுபடியும் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. அதனாலதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். கேஸ் நடக்கும்போது உங்களோட போட்டோஸ் பார்த்தேன். அதனாலதான் உங்களை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? குருஜி ஆசிரமத்துல. குருஜியா? நான் ஒரு ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்கேன். அங்க மகாவுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தேன். மகாவோட பல்லவபுரத்து ஜமீனுக்கு நான் பரம்பரை வைத்தியன். ஜமீனா? அது ஒரு பெரிய கதை. அதை விடுங்க தம்பி, அதை பத்தி சவகாசமா பேசிக்கலாம். மகாவோட உயிருக்கு இப்ப ஆபத்து இருக்கு. அவ ஆசிரமத்தில் தங்கி இருக்கிறது ராஜசேகருக்கு தெரிஞ்சு போச்சு. அதை விட பாதுகாப்பான ஒரு இடம் அவளுக்கு இப்ப தேவை. அது உங்க வீடு தான் சார். ஏன் வீடா? கேஸ் முடியற வரைக்கும் தான் சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் ஒய்ஃப் பூஜா வேற ஊர்ல இல்ல. பூஜா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். நான் பூஜா கிட்ட பேசிக்கிறேன். ஓகே, தட் கேஸ் நீங்க தங்கிக்கோங்க. நானும் உங்களை சீக்கிரம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கேஸை குயிக்காக முடிக்க ட்ரை பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அலாட். சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. குருஜி, ஆசிரமத்துல கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஆசிரமத்துல எனக்கு ஒன்றும் பயம் இல்லம்மா. நான் அப்பப்ப வந்து உன்னை பார்க்கறேன். சரி குருஜி. நான் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிடுறேன். ஐ வில் பி பேக் இன் a minute. ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? அப்ப தலைக்கு குளிக்கணும். அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மறந்து போச்சா? தலைக்கு குளிக்கணும், சுடு தண்ணி போடுங்க. சரிம்மா.
கடவுளே, என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் எதையுமே என் அப்பா அம்மா கிட்ட மறைச்சதில்ல. இன்னைக்கு முதல்ல அவங்களுக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்ய போறேன். நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் இந்த விஷயத்த மறைக்கிறது கூட அவங்களோட நல்லதுக்காக தான். அது உனக்கே நல்லா தெரியும். என் கூட கடைசி வரைக்கும் நீதான் துணையா இருக்கணும். நாங்க செய்யற இந்த காரியத்துக்காக எங்களை எந்த விதத்திலையும் தண்டிச்சிடாத. காலம் பூரா நானும் செல்வாவும் சந்தோஷமா வாழணும். சந்தியா, சந்தியாமா. என்னப்பா? சந்தியா, அந்த வளசரவாக்கம் கல்யாண புரோக்கர் கல்யாண சுந்தரத்தோட நம்பர் இருக்கா? லேண்ட்லைன் நம்பர் வேணுமா, செல்போன் நம்பர் வேணுமா? செல்போன் நம்பரே கொடுமா. 9840210270. அவ்வளவுதான். எப்படிமா ஒரு நம்பர் மனப்பாடமா வச்சிருக்க? அங்கிள் தான் அடிக்கடி உங்களை வந்து பாக்குறாரே. எனக்கு அவர் பார்க்காத வரனா அவர் நம்பர் எப்படிப்பா மறந்து போகும்? சரிம்மா, தேங்க்ஸ்மா. அப்பா, எதுக்கு அவர் நம்பரை திடீர்னு கேட்டீங்க? இல்ல, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதான். வரமா.